அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். சகோதரர் இருவரும் சுமித்திரை தாய் கொடுத்த வழிகாட்டுதலால் ஈமச்சடங்கை நல்ல முறையில் செய்து முடித்தவர். பாடல் எண் 984. கண்ணதனின் குறிப்பாலும் கடமை நெஞ்சின் பொறுப்பாலும் உண்மையதன் உயிர்ப்பாலும் உள்ளமதன் துடிப்பாலும் பெண்ணவளின் தவிப்பாலும் பேசா சொல் விடுப்பாலும் கண்ணியமே உணர்த்த மைந்தர் கடமை செய்தே முடித்தாரே. இதுவே 984வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். கண்ணதனின் குறிப்பாலும் கடமை நெஞ்சின் பொறுப்பாலும் என்ற முதல் வரிக்கான விளக்கம். சுமித்திரை தாயானவள் தன்னுடைய கணவராகிய தயரத மன்னர் மரணமடைந்த அந்த நேரத்திலே மௌன விரதத்தை கடைபிடித்து வந்தாள் என்பதால் வாய் திறந்து அவளால் பேசி தன்னுடைய மைந்தர் இருவருக்கும் அவர்கள் செய்து வந்த அந்த ஈமச்சடங்கிலே அவர்கள் செய்யக்கூடிய அந்த வேலைகளை வாயால் பேசி கட்டளையிட முடியவில்லை என்றாலும் கூட அவள் மௌன மொழிகளால் பேசினாள். அவளுடைய கண்கள் வெளிப்படுத்திய குறிப்புகளாலும் உடல் வெளிப்படுத்திய உடல் மொழியின் குறிப்புகளாலும் அவள் கொண்ட நெஞ்சமானது கடமை மிகுந்த நெஞ்சமாக இருந்து அந்த கடமை நெஞ்சம் கொண்ட பொறுப்புணர்ச்சி காரணத்தாலும் உண்மை அதன் உயிர்ப்பாலும் உள்ளம் அதன் துடிப்பாலும் அவளுடைய உள்ளத்தின் உள்ளே உண்மையானது உயிர் பெற்று அவளுடைய உண்மையான அன்பானது உயிர் பெற்று வீரியமாக வெளிப்பட்டு அந்த புதல்வர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற விதத்திலே உதவியதாலும் உள்ளமதன் துடிப்பாலும் அவளுடைய உள்ளமானது அந்த உயிர்ப்புடன் துடித்து அந்த புதல்வர் இருவரும் செய்ய வேண்டிய அந்த கடமையை நல்ல முறையில் செய்ய வேண்டும் என்று முழுக்க ஆதரவுடன் வெளிப்பட்டு தன்னுடைய ஒத்துழைப்பை அவள் கொடுத்ததாலும் பெண்ணவளின் தவிப்பாலும் பேசா சொல் விடுப்பாலும் அந்த தாயானவள் தம்முடைய புதல்வர் இருவரும் தாம் செய்து வந்த அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த கடமையை சிறந்த முறையில் செய்து முடிக்க வேண்டுமே என்கிற தவிப்பினாலும் அவள் பேசா சொல் விடுப்பு என்கிற பேசாத நிலையிலும் மௌன விரதத்தை கடைபிடித்து வந்த அந்த நிலையிலும் அவள் மௌன மொழிகளை பேசி அந்த புதல்வர்களை வழி நடத்தியதாலும் கண்ணியமே உணர்த்த மைந்தர் கடமை செய்தே முடித்தாரே. அவர்கள் செய்து வந்த அந்த ஈமச்சடங்கு என்கிற அந்த பணியானது மிகவும் மேன்மையானது, கண்ணியம் மிகுந்தது, மிகவும் உயர்வானது என்று அவர்கள் செய்து வந்த அந்த பணியின் மேன்மையை அவர்களுக்கு அந்த தாயானவள் உணர்த்தினாள். அவ்வாறு உணர்த்தியதால் அந்த புதல்வர் இருவரும் தம்முடைய கடமையாகிய அந்த ஈமச்சடங்கு என்கிற தந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த முக்கியமான கடமையை நல்ல முறையிலே செய்து முடித்தனர். இதுவே 984வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 985வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.